ப்ரூவ் தட் ப்ரூவ் தட் அதுக்கப்புறம் கேட்குற இந்த ஃபைல் கொஸ்டின் இந்த பிபிடி மீன் இந்த இது பேஜஸ் மட்டும் எனக்கு சென்ட் பண்ணிடுங்க. சென்ட் பண்ணிடுவோம். இப்போ நான் இப்போ நேற்று நடந்தது உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன், இதையும் நான் சென்ட் பண்ணிடுறேம்மா. ஆ ஸோ தட் 7p அண்டு அதான் நெகேஷன் 7 கிடையாது, நெகேஷன் b அண்டு நெகேஷன் q அண்டு r or q அண்டு r or p அண்டு r இஸ் ஈக்குவலன் டு என்னங்கிறாங்க, ஈக்குவலன் டு அதாவது இப்படியும் கொடுக்கலாம், ஆர் இந்த ட்ரிபிள் ஈக்குவல் டு கூட கொடுக்கலாம். இது எது வேணால் கொடுக்கலாம், நீங்கள் அதை போஸ்ட் பார்த்துக்கணும். அதாவது இப்படி கொடுத்தா தான் பை கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் கரெக்டுங்களா, இப்படி கொடுத்தா பை கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், அதே இப்படி கொடுத்ததுனால ஓகே சார். ஈக்குவல். ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் மாற்றிடாதீங்க, மாற்றிக்கிட்டு போடுறாதீங்க. இது வந்துன்னா லாஜிக்கல் பை கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். அதே இப்படி வந்துன்னா இது பேர் வந்து ஈக்குவலன்ட், லாஜிக்கலி ஈக்குவலன்ட். ரெண்டுக்குள்ள நேம் வேற, கொஞ்சம் ஓகே மேம். அப்போ இது என்ன கேட்குறாங்க, ப்ரூவ் தட் வந்து ஆருக்கு ஈக்குவலாக கேட்குறாங்க. ப்ரூவ் தட் திஸ் இஸ் ஆர் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம படித்த ஃபார்முலா அத்தனையும் அப்ளை பண்ண போகிறோம், மற்றபடி எதுவுமே இல்லை. படித்த ஃபார்முலா அத்தனையுமே நம்ம அப்ளை பண்ணி போட்டு நம்ம கண்டுபிடிப்போம், சரிங்களா? சரி, இப்போ பார்த்தோம்னே தெரிஞ்சுது இது ரெண்டையும் காம்பினேஷன் பண்ணால் என்ன ஆகும். ரெண்டுக்கும் பாருங்கள் அண்டு காமனாக இருக்குது, அண்டு காமனாக இருக்குது, வெளியே வந்து ஆறு இருக்குது. அப்போ இது ரெண்டையும் காம்பினேஷன் பண்ணிவிட்டு அண்டுன்னு போட்டுக்கலாம். டிஸ்ட்ரிபியூட் லா அப்ளை பண்ணுவோம். இந்த டிஸ்ட்ரிபியூட் லா அப்ளை பண்ணுங்க, இது காமன் ஆகும், சரிங்களா? அப்போ ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் இந்த மாதிரி அப்ளை பண்ணுறீங்க. என்ன பண்ணுறாங்க, நெகேஷன் பி அண்டு நெகேஷன் கியூ அண்டு ஆர் இஸ் ஆர் வெளியே இருக்குது. இதுக்கு என்ன பண்ண போகிறோம், இதுக்கு வந்து நான் என்ன அப்ளை பண்ணேன், டிஸ்ட்ரிபியூட் தான், அதாவது ரைட் டிஸ்ட்ரிபியூட். ஏன்னா இங்கே அண்டு ஆர் இருக்குது, இங்கேயும் அண்டு ஆர் இருக்குது, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இங்கேயும் அண்டு ஆர் இருக்குது, இங்கேயும் அண்டு ஆர் இருக்குது, நடுவில் யார் இருக்கிறா, ஆர் இருக்கிறோம். அதெல்லாம் நான் என்ன பண்ண போகிறேன், கியூ ஆர் பி அண்டு ஆர், ஓகேங்களா, அண்டு ஆர். இது எதனால எழுத போகிறேன், ரைட் டிஸ்ட்ரிபியூட்லாம், ஏன்னா ரைட் சைடு தான் ஆர் இருக்குது, அதனால் இது என்ன எழுத போகிறேன், ரைட் டிஸ்ட்ரிபியூட். இடம் இல்லை, நான் ஷார்ட்டாக எழுதுறேன், நீங்கள் எழுதும்போது ஃபுல்லாக எழுதிக்கணுமா. ரைட் டிஸ்ட்ரிபியூட் இல்லாமல் ரைட் டிஸ்ட்ரிபியூட்லாம் அப்ளை பண்ணும்போது இந்த டைம் கிடைக்குது, கரெக்டாமா? இதில் என்ன டவுட் இருக்குது, இந்த ஸ்டெப் எழுதுனது டவுட் இருக்குதாமா, இல்லை அடுத்தது மூவ் பண்ணிக்கலாமா? சார் இல்லை எல்லாத்தையும் டவுட் இருக்குதா, நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ணிட்டாங்க கேட்டோமா? இல்லை சார், இல்லை சார், நெக்ஸ்ட் போகலாம் சார். ஓகே இருக்குங்க. இப்போ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இது என்ன ஆப்ரேட்டர் இருக்குது, இங்கேயும் அண்ட் ஆப்ரேட்டர், இங்கேயும் அண்ட் ஆப்ரேட்டர் இருக்குது. அதனால் என்ன பண்ணிக்கலாம், ப்ராக்கெட் மாற்றி போட்டுக்கலாம். அசோசியேட்லாம் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி ரெண்டுமே சேம் ஆப்ரேட்டர், இங்கே அண்ட் ஆப்ரேட்டர், இங்கே அண்ட் ஆப்ரேட்டர், பட் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்மெண்ட், 3 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்மெண்ட். அப்படிங்கும்போது நம்ம என்ன ஆப்ரேட்டர், என்ன லா யூஸ் பண்ணலாம், அசோசியேட் லா யூஸ் பண்ணலாம், ப்ராக்கெட் மாற்றி போட்டுக்கலாம். அப்படின்னா மீனிங் என்ன, நெகேஷன் பி அண்டு நெகேஷன் கியூ அண்டு ஆர் வெளியே இருக்கும் அண்டு QRP அண்டு ஆர் அண்டு ஆர். இந்த லாக்கு பேர் என்ன, ஆப்ரேட்டர் சேர்ந்து 3 டிஃபரெண்ட் ஸ்டேட்மெண்ட், அதனால மாற்றி போட்டுக்கிறேன். அதனால இது பேர் அசோசியேட் லா, அசோசியேட் லா அப்ளை பண்ணுறேன், சரியாமா? ஓகே சரி, இப்போ என்னன்னா இங்கே பாருங்க, QRPயை வந்து PRQவாக எழுத போகிறேன். அப்போ என்ன நடக்கும் பாருங்க, ஏன்னா அதுக்கு பேர் என்னன்னா காம்படிட்டிவ் லா, காம்படிட்டிவ் லா அப்ளை பண்ணுறேன். அப்போ என்னாச்சு, நெகேஷன் பி அண்டு நெகேஷன் கியூ அண்டு ஆர் ஆர் இது என்ன எழுதுறேன், காம்பினேட் லா பிஆர்பின்னு எழுதுறேன், காம்பினேட் எழுதுறது பிஆர்பின்னு எழுதிட்டு அண்டு ஆர் எழுதுறேன். இது என்ன ரீசனு, காம்படிட்டிவ் லா, காம்படிட்டிவ். சரி, அடுத்து என்ன பண்ணலாம், டிமார்க் லா அப்ளை பண்ணுறேன். டிமார்க் லா ஏன் அப்ளை பண்ணுறேன், இங்கே ரெண்டுமே நெகேஷன் இருக்குது. அப்போ ரெண்டு நெகேஷன் வெளியே எடுத்து என்ன ஆகும், இது அண்டு வந்து ஆறாக வரும், அண்டு வந்து என்ன வரும், ஆறாக வரும். அதனால் இதுக்கு என்ன பண்ண போகிறேன், டிமார்க் லா அப்ளை பண்ண போகிறேன். காமனாக நெகேஷன் வெளியேற்றிட்டா இங்கே பி அண்டு கியூக்கு பதிலாக பிஆர்கியூ வரும். ஓகே, அண்டு என்ன பண்ணுது, அண்டு ஆர் அண்டு. ஸோ அதுக்கப்புறம் மீதி இருக்கிற டைம் அப்படி எழுதிக்கிறீங்க. இப்போ அப்ளை பண்ண லாக் பேர் வந்து டிமார்க் லா. இப்போ அப்ளை பண்ண லாக் பேர் டிமார்க் லா. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, ஓரளவுக்கு ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ இந்த டைம் ஃபுல்லாக இருக்குது, இந்த டைம் ஃபுல்லாக இருக்குது.
பட் இங்க பாருங்க அண்ட் ஆர் காமன். இங்க பாருங்க அண்ட் ஆரும் இங்க அண்ட் ஆரும் காமன். அப்போ ரைட் ஹேண்ட் சைடு டிஸ்ட்ரிபியூட் லா அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அப்போ என்ன ரைட் ஹேண்ட் சைடு டிஸ்ட்ரிபியூட் லா என்ன இருக்குது? அண்ட் ஆர் காமனாக எழுதிக்கோ. மீதி இருக்கிற டைம் என்ன செட் இங்கே ஆப்ரேட் இருக்குதோ அதை போட்டு எழுதிக்கலாம். அப்போ என்னது நெகேஷன் பிஆர்கியூ ஆர் இங்கே இருக்குது மீதி இங்கே பிஆர்கியூ இருக்குது. அப்போ பிஆர்கியூ பிஆர்கியூ கரெக்டாமா? இது வரைக்கும் என்ன டவுட் இருக்குதுங்களா? இல்ல நெக்ஸ்ட் சார். ஃபார்முலா போட்டு வரீங்க. இதுக்கு பேர் என்னது? ரைட் ஹேண்ட் சைடு டிஸ்ட்ரிபியூட் தான். இதுக்கு பேர் என்னது? ஆர்டிஎல்னா ரைட் ஹேண்ட் சைடு டிஸ்ட்ரிபியூட் தான். ஓகேவாமா? ஏன்னா அண்டார் ரெண்டுக்குமே காமனாக இருக்குது. அண்டார் காமனாக இருக்கனால அண்டார் வெளியே எடுத்துட்டா இங்கே ஆர் ஆப்ரேட்டர் இருக்குது. அப்போ அந்த ஆர் ஆப்ரேட்டர் போட்டு நான் அப்படியே எழுதிப்பேன். சரியாமா? இது வரைக்கும் என்ன டவுட் இருக்குதாமா? இல்லை மூவ் பண்ணலாம் இல்ல அடுத்த சார். ஸ்டெப்பு? ஓகே. சரி. அப்போ இதனோட மீனிங் என்ன? இது ஜென்ரல் மீனிங் ஒரு நிமிஷம் யோசிங்க. இது பாருங்க, இது பிஆர்கியூ, இது பிஆர்கியூ. அப்போ இது என்னது? நெகேஷன் சம் ஸ்டேட்மெண்ட் ஆர் இது வித்தவுட் ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? அப்போ இது ஒரு எஸ்ங்கிற ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நெகேஷன் இஸ் ஆர் எஸ்ன்னு வச்சுட்டா அதோட வேல்யூ என்ன? ட்ரூ. கரெக்டுங்களா? நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்த மாதிரி இருக்குங்களா? நெகேஷன் பி ஆர் பி அப்படின்னு வந்து அதனோட வேல்யூ என்ன? டாட்டாலஜி. டாட்டாலஜியோட டெஃபினிஷன் கரெக்டுங்களா? டாட்டாலஜி டெஃபினிஷன் வந்து பிஆர் நெகேஷன் பி ஈக்குவல் டு டாட்டாலஜி. அப்போ பாருங்க, இது ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் பிஆர்கியூ தான் இருக்குது, இது பிஆர்கியூ தான் இருக்குது. அப்போ இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னா ஒரு எஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். அப்புறம் ரெண்டையும் பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்குது? டாட்டாலஜி கேஸ் இருக்குது. அதனால நான் அதை என்ன பண்ணிட்டேன்? டாட்டாலஜியை நோட் பண்ணிட்டேன். கரெக்டாமா? டாட்டாலஜி நோட் பண்ணிட்டேன். அப்போ என்னாச்சு? டாட்டாலஜி அண்டு கரெக்டுங்களா? எதனால வேல்யூஸ்? இது ஃபுல் காம்பினேஷன் வேல்யூ என்ன ஆச்சு? டாட்டாலஜி வச்சு. ஏதாச்சும் டவுட் இருக்குதாமா? ஏதாவது டவுட் இருக்குதாமா? எப்படி டாட்டாலஜி ஆச்சு? இது ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட், இது ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட். பட் இது என்னது? நெகேஷன் வருதுனால நெகேஷன் எஸ் ஆர் எஸ்ன்னு வருது. ஃபார் இது டாட்டாலஜி டெஃபினிஷன் ஆர் டாமினேஷன் லவா? இது லாக் ஒரு லாக் டாமினேஷன் லா ஆர் டாட்டாலஜி டெஃபினிஷன். டாட்டாலஜியோட டெஃபினிஷன் படி இது டீன்னு எழுதிக்கலாம். கரெக்டாமா? டவுட் இருக்குதாமா? இல்லை ஓகே அடுத்து மூவ் பண்ணலாமா? இது புரிஞ்சுது சார். புரியுது இல்லை? அப்போ இது என்னன்னா ஐடென்டிலா. ஐடென்டிலா என்ன சொல்லுது? டி அண்ட் பின்னு வந்துன்னா அதனோட வேல்யூ பின்னு வரும். அப்போ என்ன இங்கே டி அண்ட் ஆர்னு வருது. அப்போ இதுக்கு பேர் என்ன வரும்? ஆர்னு வரும். அப்போ இதனோட நேம் என்ன? இந்த நேம் வந்து ஐடென்டி. இதோட நேம் வந்து ஐடென்டி. அப்போ நம்மளோட ப்ரூஃப் வயசு பண்ணுங்க. நம்ம ஆர் தான் ப்ரூஃப் கேட்டிருப்பாங்க. வித்தவுட் டேபிள் யூஸ் பண்ணாங்க, அதாவது வித்தவுட் ட்ரூத் டேபிள் யூஸ் பண்ணாங்க. நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஆர்னு ப்ரூஃப் பண்ண சொல்லிக்கிறாங்க, நம்ம ஆர்னு ப்ரூஃப் பண்ணிட்டோம். என்ன மீனிங்கு? மேலே இருக்கிற அத்தனை ஃபார்முலா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக இந்த ப்ரூஃப் பண்ணுவோம். சரிங்களா? அப்போ நம்ம ட்ரூத் டேபிள் கேட்குறாங்கன்னா கேட்கலையான்னு பாருங்கள். ட்ரூத் டேபிள் போகிறதுக்கு டைம் ஆச்சுன்னா நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இது வந்து 3 ஸ்டேட்மெண்ட்